வணக்கம் மதேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ரீம் சோல் 7 கிங்ஸ். நான் தான் அவங்க நிம்மி. ஸோ இன்றைக்கி நம்ம சுகாவுக்கு ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். அண்ட் ஆர்எம்க்கு போட்டால அட்வான்ஸ் விஷாக அதே மாதிரி சுகாவுக்கு இன்றைக்கி அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே செல்லும். எல்லோரும் நம்ம எம்சிக்கு அட்வான்ஸ் விஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். எப்போவுமே கூடவே என்னை பார்க்கணும் போல் இருக்குது. என்ன பண்ணுறது, சுன் மீட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே போயிடலாமா? ஒரே ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். ஸோ தமிழ்நாடு பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தாய் மாமன். ஸோ ரொம்பவே க்யூட் அண்ட் ரொமான்டிக்காக செம்ம ஸ்வீட்டாக போகும். என்ஜாய் பண்ணுங்கள். ஹெட்செட் போட்டுக்கோங்க, ஃபீல் பண்ணி கேளுங்க. ஓகேடா, இப்போ அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் அம்மாவோட தம்பி தான் நம்ம சுகா. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சின்ன வயசில் பார்த்தது, ஒரு 9th அந்த மாதிரி படிக்கும் போது. இப்போ நீங்கள் காலேஜ் அப்ராட்டில் முடிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் பாட்டி ஊருக்கு தான் கிளம்பிட்டுருக்கீங்க. ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஆர்வமாக. பிகாஸ் மாமா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. உங்கள்கிட்ட ஃபோன் இருக்குது, ஆனால் அவர்கிட்ட ஃபோன் கிடையாது, இன்ஸ்டாகிராம். அப்படியே ஃபுல்லாக அவர் இந்த பட்டிக்காடுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. பட் பார்க்க அப்படியே பலரச மாதிரி இருப்பார். பால்கோவா, குலாப் ஜாமுன் அப்படி சொல்லிகிட்டே பல ரசகுல்லா மாதிரி இருப்பார். ஸோ ஆனால் உங்களுக்கு பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக கிளம்புறீங்க. ஸோ ஓகேடா. ஸோ அப்படியே உங்கள் அம்மா உங்களை திட்டிகிட்டே இருக்காங்க. இது எடுத்து வச்சா, அது எடுத்து வச்சா, கேஸ் ஆஃப் பண்ணியா, அது பண்ணியா, இது பண்ணியா. நீங்கள் என்ன தான் வெளியூரில் படித்தாலும் உங்களுக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். வீட்டு வேலை செய்யாத நாளே கிடையாது. எல்லா வேலையுமே ஈக்குவலாக உங்கள் மம்மி கூட பண்ணுவீங்க. எம்சி, நீ வேலை செய்வியா வீட்டில்? சாரி, ஒரு டவுட்டு. ஓகே, பேக் டு தி ஸ்டோரி. ஸோ மா எடுத்து வச்சிட்டம்மா. அப்போ பக்கத்தில் உங்கள் தம்பி, அவன் பேர் பப்ளுன்னு வச்சுக்கலாம். ஸோ குட்டி கேரக்டர் வந்தால் அப்படி ஆட் பண்ணிக்கலாம் அவனை. பப்ளு, அக்காவுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சியா? ஓடி, நான் எனக்கு மட்டும்தான் எல்லாமே எடுத்து வச்சேன். தின்னு எனக்கு லேஸ் பாக்கெட் எடுத்து வைக்க சொன்னல. எனக்கு தான் குர்குரே பிடிக்கும்னு நான் எடுத்துகிட்டு வந்தேன், தர மாட்டேன் போடி அப்படி சொல்லிட்டு கத்துறான். சரி கத்தி தொலையாத, எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி உங்கள் அக்காவை பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒரு அக்கா இருக்கா, அவள் அக்னி ஆஸ் யூஷுவல். ஸோ அவள் அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிட்டு, கம்மன்னு வரையாடி அப்படி சொல்லிவிட்டு அவள் புக்கு படிச்சுட்டு வந்துட்டுருக்கா. படிப்பு முடிச்சும் படிப்பு, எப்படி தாண்டி நீலாம் இருக்க, படிப்புனே சாவியா? ஹலோ ஐயா முட்டு வா. என்ன தயம், நான் உன்கிட்ட பேசல, அக்னிக்கிட்ட பேசிகிட்ருக்கேன். அவள் என் பொண்டாட்டிடி, அவகிட்ட சும்மா பேசிட்டே வராதண்ண. ஓ பொசசிவா? ஆமாண்டி என்ன அப்படி சொல்லிட்டு அவன் அப்படி கத்திட்டு வந்துட்டுருக்கான். ஸோ நீங்களும் போடா அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே போய் வீடியோ ரீச் பண்ணாச்சு. ரீச் பண்ண உடனே உள்ளே ஓடி போகிறீங்க. போன உடனே நீங்கள் அப்படியே பாட்டி மேலே விழுந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. பாட்டி ரொம்ப மிஸ் பண்ணேன், எப்படி இருக்கீங்க? அடடே நல்லா வளர்ந்துட்டியம்மா நீ. ஆமாம், இங்கே பாரு, நல்லா இருக்கியா? உடம்புலாம் ஏன் இப்படி அழைச்சி போயிருக்கு? சாப்பிட்டியா? மாத்திரை போடுறியா? ஒழுங்கா கை கால்லாம் ரொம்ப வலிக்குதா? அமுக்கி விடவா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுன்னு முத்து கொடுத்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க அவங்கக்கிட்ட. ஓகே போதோண்டி, நல்லா தாண்டி இருக்கேன். பாட்டி ஓகே இங்கிலீஷ்லாம் வருது பாட்டி உனக்கு? யார்? என் பிள்ளை தான் கற்றுக் கொடுத்தான். அப்படியா? சூப்பர். ஆமாம், எங்கே உன் மகன்? இப்போ எதுக்கடி என் மகனை கேட்குற? எப்படியும் வருங்காலத்தில் நான் உனக்கு மருமகளாக வரப்போகிறேன், பின்ன கேட்காம இவன் தெளிவாக தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி அப்புறமா சாப்பிட்லாம், முதல்ல இருக்கிற லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு போய் உங்கள் ரூமில் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. பாட்டி உடம்பு பார்த்துக்கோ. ஆமாம், எங்கே என் மாமன்? அவனா கொல்லப்பக்கம் இருப்பாண்டி. சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பாட்டி உடம்பு பார்த்துக்கோ. சரிடிம்மா பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அவங்க ஒரு மாதிரி யாரோ கேட்க இல்லாத போது டக்குன்ட்டு ஒருத்தவங்க வயசானவங்கிட்ட போய் உங்களுக்கு நல்லா இருக்கா உடம்பு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு மாதிரி இமோஷ்னல் ஆவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க ஒரு மாதிரி கண் கலங்கி உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே கொல்லை பக்கம் போனால் நம்ம சுகா
அங்கே மம்முட்டி வச்சுட்டு அப்படியே மண்ணெல்லாம் வாரி போட்டு செடி நட்டுட்ருக்கான். நீங்கள் போயிட்டு அப்படி கட்டல் மேலே உட்காந்துட்டு அங்கே இருக்கிற முந்திரி பழம் தெரியும் இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்து வாயில் வச்சுட்டு உறிஞ்சிட்டே, மாமா எப்படி இருக்கா? யாரு? மாமா நாதா பையன். எப்போ வந்தா? சொன்னா ஆர்வமாக எப்போ வந்தா வந்து கட்டி பிடிச்சி உமா கொடுத்து பொண்டாட்டின்னு சொல்லுவான்னு பார்த்தா எப்போ வந்தான்னு கேட்டுட்டு திருப்பி மாமாட்டே வச்சு நோண்டிகிட்ருக்கான். மாமா டாடி எப்போ வந்த? நல்லா இருக்கியா? கேட்கவே இல்லை. இப்போ என்ன கேட்கணுமா? நல்லா இருக்கியா? எப்படி வந்த? சாப்பிட்டியா? எக்ஸ்ட்ராவே ஒன்று கேட்டிருக்கேன் போதுமா? அப்படி சொல்லிட்டு அகைன் வேலை தான் பார்க்குறான். இவனா என்ன மனுஷன்? அப்போது நீங்கள் எந்திரிச்சு போகும்போது உங்கள் கையை பிடிக்கிறான். எனக்கு தெரியும். நான் யாரு நீ? நீ யாரி? அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அது எதிர் வீட்டு பொண்ணு போல், பேர் மலர். யாருன்னு கேட்டேன். மலர் தோ இவரை கட்டிக்க போகிறவன். ஓ நீ கட்டிக்க போறியாடி அவரை? அப்படி சொல்லிட்டு அவன் முடிவு பிடிச்சி இழுக்க போகிறீங்க. ஏய் எதுக்கு சண்டை போட்டுருக்க? மலரே என்னை ஹெல்ப் பண்ணு வந்து. இதோ வரேன் மாமா அப்படி சொல்லிட்டு அவ போகிறா. அப்படின்ட்டு உள்ளே போயிடுறீங்க. ஸோ இங்கே இவ மாமா எதுக்கு இப்போ என்னை கூப்பிட்டா அங்கேருந்து? ஒன்றும் இல்லை, சும்மாதான். இப்போ சொல்ல, இப்போ உள்ளே போனால. ஆமாம், அவளை நான் கல்யாணம் கட்டிக்க போகிறேன். என்ன சொல்கிற? ஆமாட்டி. அப்போ மாமா நான் மலரே நீ எனக்கு பிடிக்கும். நல்லா சமைப்பேன், எனக்கு டெய்லி எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு கொடுப்பேன், என்னை நல்லா பார்த்துக்குவேன், எங்கள் அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அதனால் மட்டும்தான். அப்புறம் உனக்கு என் மேலே காதல் இல்லையா? மலர் உனக்கு என்ன வயசாகுது? 19. ஆனால் அவளுக்கு அப்படி கிடையாது. பார்க்க தான் குட்டியோன்னு இருக்கும். 24 வயசு ஆகுது அவளுக்கு. புரியுதா? உங்களுக்கு உனக்கு 19, எனக்கு 35. புரியுதா? சரி போ. இங்கே வேறு மனசு போட்டு குழப்பிட்டு நைட்லாம் தூங்காமல் இருக்கிறது பிள்ளை. புரியுதா? நல்லா பாடி. சரி மாமா, ஆனால் எனக்கு ஒன்று தான் பிள்ளை ரொம்ப பிடிக்கும். அப்போ கட்டிக்க. அவதான் ஒருத்தனுக்கு ஒருத்தி, எனக்கு அவதான். அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறான். சரி இது நீங்கள் உள்ளே போயிருப்பீங்கள்ல, எதுக்கு நாம் போகணும்? திருப்பி போய் அவகிட்ட சண்டை போடலான்னு தான் திருப்பி ரிட்டர்ன் வந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் கேட்டோடனே உங்களுக்கு ரொம்ப வெக்கமாயிட்டு இருக்குமா? ஸோ நேராக உள்ள போயிடுறீங்க. ஸோ உங்கள் ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ஹாஃப் சாரி ஒன்று உங்கள் அம்மா எடுத்து கொடுத்துருப்பாங்க, அதை கட்டிட்டு ஃபஸ்ட்டு முறையாக அது குலதெய்வம் கோவிலுக்கு போகலாம் அப்படி சொல்லிவிட்டு அந்த ஹாஃப் சாரி கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அழகாக உடுத்திட்டு வெளியே வருவீங்க. அது ஒரு மாதிரி பிங்க்கும் கோல்டும் சேர்ந்த மாதிரி நல்லாயிருக்கும் காம்போ. ஸோ அதை நீங்கள் போட்டுட்டு அங்கே வந்து ஆல்ரெடி ஒரு மாதிரி வளையாக தான் இருக்கும், அதுவே நீங்கள் வந்து மறைக்கிற மாதிரி தான் கட்டியிருப்பீங்க. ஆனாலும் உங்கள் ஹிப்பு உங்கள் ஜஸ்ட்டு அப்படி சொல்ல லைட்டாக அழகாக அது ஒரு மாதிரி எடுத்து கொடுக்குற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பளபளன்னு இருப்பீங்க நீங்கள். ஸோ அப்படியே வெளியே வந்துட்டு தலையெல்லாம் விரிச்சு போட்டு ஜுவல்ஸ்லாம் போட்டு நெத்தியில் லைட்டாக குங்குவோம், அவ்வளோ அழகாக இருப்பீங்க. எல்லோரும் ஹாலில் இருப்பீங்க, ஆனால் சுகாவும் அங்கே தான் இருப்பார். உங்களை ஏறுறது கூட பார்த்துருக்க மாட்டான். எதுக்கு இப்போ பார்க்காம அப்படி உட்காந்துருக்கு வேறப்பா? நீங்கள் வேணுன்ட்டு அவர் முன்னாடி போய் நிற்பீங்க. மாமா மாமா நான் புள்ள என்ன வேணும்? நல்லா இருக்கேனா? ஏன் என்கிட்ட கேட்குறேன்? உன்கிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்பேன்? நல்லா இருக்கேனா சொல்லு. வா என்னை வேலை இருக்குது நீ போ. ஆமாம் நல்லா இருக்கேன்னு தானே கேட்குறேன். ஒன்றும் நல்லா இருக்கு இல்லைனா இல்லை. அதை விட்டுட்டு போ வேலை இருக்குன்னா என்ன அர்த்தம்? உட்காந்து தானே இருக்க. இந்தா எனக்கு இதில் 2 ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுக்குறியா? ஃபோட்டோவா? என்னால் முடியாது பொடி. போட்டதோ அவர் காலில்
உங்கள் அக்கா புருஷன் அவன்கிட்ட போய் எடுத்துக்க போ. மாமா ப்ளீஸ். ஏய் எனக்கு அதில் எப்படி இருக்கணும்னு தெரியாது வாயினே, டென்ஷன் பண்ணாத போடி அப்படி சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு வெளியே போயிடுறான். ஏன் இவர் இப்படி இருக்காரு? நிஜமாவே நான் இவனை கல்யாணம் பண்ணிட்டு என்ன தான் பண்ண போகிறேன்? போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் குலதெய்வ கோயிலுக்கும் போயிடுவீங்க லாஸ்ட்டாக. ஸோ போயிட்டு அப்படியே சாமி கொண்டுட்ருப்பீங்களா. ஸோ நம்ம சுகா யாரோ பூ எடுத்து மேலே போடுற மாதிரி இருக்குன்னு கண்ணை திறந்து பார்ப்பாரு. பார்த்தா நீங்கள் தான். ஹாய் மாமா போலாமா பின்னாடி? எங்கிட்டு கூப்பிட்ற? கோயிலுக்கு பின்னாடி. அங்கே தான் லவ்வர்ஸ்லாம் கிஸ் அடிப்பாங்களாமே, போலாமா? அட்டிங்கு வந்தனா அவ்வளோ தாண்டி ஒன்று பொடி. என்னவா இன்ட்ரெஸ்டாக இல்லாமல் பேசிகிட்ருக்கான்? இவனை ஏன் பார்த்தோன்னு இருக்குது. பார்க்காம இருந்தாலே எவனையாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம் போல். இவன் கண்டுக்கவும் மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். இவனை பார்த்துலேருந்து எனக்கு பைத்தியம் பிடிச்சிட்ருக்கு. ஒழுங்காக பேசுகிறானா பாரு, எப்படி கரெக்ட் பண்ணுவேன் அவனை நான். அவன் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு செய்யலை சட்டையாரி அடைவேன் இவனை கட்டிக்கிட்டு நான் என்ன தான் பண்ண போகிறேனோ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு. ஸோ இந்த தேங்காயெலாம் உடச்சி சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அங்கே போயிட்டு தேங்காய் உடச்சிட்டு இருக்கும்போது அவன் ஒன்று பொறுக்கி எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்ருக்கான். அது நான் உடச்ச தேங்காய் இல்லை. ஏன் நீ உடச்சா தான் தேங்காய் சாப்பிட்ணுமா? யார் உடச்சாலும் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே இந்த தேங்காவை சாப்பிட்டே அப்படியே இந்த மலையில் ஏறி வேறு இடத்துக்கு போகிறான். நீங்களும் சரி அவனை ஃபாலோ பண்ணுவேன்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. மாமா மாமா நில்ல நாடி இங்கே பாரு. அப்போ காலையில் அவகிட்ட பேசினல மலர நொலரன்ட்டு. ஏய் அவன் மலரு, ஒழுங்காக பேசு. சரி மலரு சொன்ன கோவம் வருதுல்ல உனக்கு. ஏய் என்ன மோத பேசிட்டு போடி. அவகிட்ட நீ பேசினால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிற நான் கேட்டேன். ஓ கேட்டியா? அவளை வெறுப்ப இதை சொன்னேன். நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். யாரும் சொன்னான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு? ஆமாம் நிஜமா தாண்டி, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஒன்றும் இல்லை. ஒரு மாதிரி சைடாக பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் கீழே குளிச்சிட்றீங்க, கண்ணு தண்ணி தேங்கி நிற்கிது. ஏய் எதுக்கு அழுகுற? சீன் போடுறியா? போய் ஏதோ அப்ராட்டில் நல்லா இந்த கோட்டு சூட்டெல்லாம் மாட்டிட்டு திரிவானுங்கள்ல. எந்த ஊர் நீ? ஏதோ ஒரு ஊர் தானே அது. யூஎஸ். அதான் லண்டனு. தெரியும். அங்கே போயிட்டு வேலையை பார்த்து வேணேன். இங்கே ஐடெல்லாம் வேணாம், எனக்கு மலர் மாதிரி பொண்ணு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஆனால் அவன் விளையாட்டுக்கு தான் சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருதா? ஸோ அப்படியே போயிட்டு உக்காந்துட்டு சோகமாக இருக்கீங்க. அக்கா உனக்கு இந்த தேங்காய் வேணுமா? எனக்கு வேணாண்டா பப்ளு, நீயே சாப்பிடு. எதுக்கு உம்முன்னு இருக்கா நீ? ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். அப்போது அதுனே இருந்துட்டு இல்லையே வீட்டில் நல்லா இருந்த, இங்கேயே ஒரு மாதிரி இருக்கா. ஒன்றும் இல்லாடி விட, அதுக்கு பைத்தியம் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன்டி. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை தயம், நீத்தே வெள்ளமே என் பேச்சுக்கு வர. நான் பண்ணுவேன் போ. வலிக்குது மண்டியில் கொட்டுற. அப்படி தாண்டி கொட்டுவேன் பண்ண பொடி அப்படி சொல்லிட்டு அங்கே அவன் உங்களை டீஸ் பண்ணி அடிச்சிட்ருக்கான். உங்களுக்கு அதுவும் ஒரு மாதிரி அழுகையாக வருது. ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு கம்முன்னு உட்காந்து கீழே குடிஞ்சு அழுதுட்ருக்கீங்க. ஸோ நம்ம சுகா இதை தூரத்துலேருந்து உட்காந்து பார்த்துட்டு தான் இருப்பான். இந்த கொழும்புலாம் இருக்கும் இல்லையா, அங்கே உட்காந்துட்டு சைடாக பார்த்தா நீங்கள் உட்காந்துருக்க இடம் தெரியும் தூரமாக. ஸோ அங்கே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெர்க் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான். உன்னை பார்க்கணுன்னு எத்தனை நாள் இங்கே இருப்பேன், என்கிட்ட ஃபோனும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அழகாக தாண்டி இருக்க. கொஞ்சம் டீஸ் பண்ணலான்னு பார்த்தா ஃபஸ்ட் நாள் இப்படி உட்காந்துட்டு அழுதுட்டு பிடிச்சிருக்கு அழுகு அப்படி சொல்லிட்டு அவனும் உட்காந்து ரொம்ப ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கான்.
ஸோ இப்படியே வீட்டுக்கு போயிடுவீங்களா? ஸோ நைட் நேரம் உங்களுக்கு தூக்கமே இருக்காது. ஏன் மாமா அப்படி சொன்னார், என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அதுவே மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ இப்படி இந்த சைட் சுகா அப்படி இந்த கல்லெலாம் குடிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல உட்காந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்ருக்காரு. டே மச்சான், என் அக்கா பொண்ணு வந்துடுடா ஊர்லேருந்து. டேய் சொல்லுவியே வயனுன்னு அவளாடா? ஆமாண்டா. இதெல்லாம் என்னடா போதை? இன்னைக்கு காலைல பார்த்தேன் பாரு அவளை, ஒன்றுமே புரியல மச்சான். ஏதோ கல்லடிச்சும் போதை இல்லை, பீர் அடிச்சு கிக்கி இல்லை, கண்ணு முன்னா கனவுல அவதானா மச்சான் அப்படி சொல்லிட்டு டைலாக விட்டுருக்கான். ஸோ இப்படியே நல்லா இவங்க ஃபன் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே நீங்கள் நைட்டு தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் கசின் அண்ட் வந்து அங்கே ஊரில் இருப்பாங்க உங்கள் பெரியம்மா பசங்க அந்த மாதிரி. ஸோ அவங்க அண்ட் வந்து தாயாங்க அக்னி உங்கள் தம்பி பப்ளு, ஸோ எல்லோரும் வந்து சும்மா நடந்துட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் நைட் ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. அப்படி நீங்கள் அந்த சைடு நடந்து வந்துட்டுருக்கும்போது ஒரு மாதிரி சைடு கண்ணில் நம்ம சுக்கா உட்காந்து கல் அடிச்சிட்ருப்பேன். நீங்கள் அதை பார்த்துட்டே தான் நடந்து வரீங்க. அப்படியே உங்களை பார்ப்பாரு. பயப்புள்ள கல் அடித்தா ஒரு மாதிரி கெத்தாக உட்காந்துட்ருக்கு. ஒரு சினுங்கில் ஒரு அந்த உடம்புல ஒரு மாதிரி டவுனாகவே இல்லை, வரப்பாக உட்காந்துட்ருக்கான் அவன். அப்படி கண்ணு வெறிக்க உங்களே பார்க்குறான் நீங்கள் நடந்து போகிறத. அம்மாடிவோ அழகு சமதோலு, உன்னை கண்டா பொழுதும் திருநாள், கண்ணீரண்டு போத வெள்ள கட்டழக பார்த்து சொல்ல, ஒட்டு மொத்த ஒயில காண 10 ஜென்மம் எடுப்பேனே, கட்டு செட்டா கனிந்த உன்னை கட்டி வச்சு ரசிப்பேனே, தேசாதி தேசம் வர தெரிஞ்சேனே ஆம்பலை, ஆனாலும் கூட ரதி ஒன போல பார்க்கல வீட்டில் எலும்பாட்டில். டே மச்சான் முடியலடா, போதையாக இருக்கே. இப்போ கல்லை விட ஒரு எச்சா போதை ஆகுது மச்சான். உன் ஆளை பார்க்குறல்ல, அதனால அப்படி தான் இருக்கும். டேய் மச்சான், எனக்கு இது மாதிரி இருக்கடா, அப்படியே மண்டையெல்லாம் சுற்றுதுடா. இவன் ஒருத்தன் டே ஆனை மயிராண்டி எந்திரிச்சு உட்கார்றா அப்படி சொல்லிட்டு தயாங்க ஒரு பக்கம், ஜங்குக்கு ஒரு பக்கம், ஹான் ஒரு பக்கம், 3 பேரும் ஃபன் பண்ணிட்டு திரியிறாங்க. ஸோ இப்படியே மார்னிங் ஆகிடும். ஸோ நீங்கள் காலைல எழுந்திரிச்சு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு தலையில் துண்டு கட்டுவாங்கள்ல, அதை கட்டிட்டு அழகாக குட்டியாக ஜும்கா அப்படியே அந்த துண்டுக்கு சைடில் உங்களோட பேபி ஹேர்ஸு, ஸோ அப்படியே ஒரு குட்டியாக பெனட் வச்சுச்சாங்க. அப்படியே ஒரு மாதிரி குட்டியாக ஒரு ஆஃப் சாரி மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக கட்டியிருப்பீங்க. ஸோ அப்படியே உங்கள் அம்மா சுடு தண்ணி போடணும், தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சுடு தண்ணி வைக்கிறதுக்காண்டி நீங்கள் குடத்துல தண்ணி எடுத்துகிட்டு போவீங்களா, அப்போ தான் நம்ம சுகா எந்திரிச்சு உட்காருவான். ஸோ நீங்கள் அப்படியே காலையிலேயே ஒரு கண்கொள்ளா காய்ச்சி நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போகும்போது உங்களையே பார்த்துட்ருப்பான். ஸோ உங்கள் இடுப்பு வேறு இங்கேயும் அங்கேயும் டிங்குன்னு ஆடிக்கிட்டே எடுத்துகிட்டு போவீங்களா, அவனுக்கு ஒரு மாதிரி காலையே அப்படியே எச்ச மலைக்கிட்டு உங்களையே பார்த்துட்ருப்பான். என்ன ஒன்றும் இல்லையே, என்ன அப்படி பாரு, சாப்பிட போகிறாடி என்ன? யார் சாப்பிட போகிறா பாரு, அதை சொல்லிட்டல நேற்று, இதுக்கப்புறம் என்கிட்ட பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத என்ன போ. அப்புறம் பேசக்கூடாதாடி? பேசாத நீ தயவு செய்து போ மாமா. இங்கே வாடி. எங்கே வரணும்? இங்கே வா கிட்ட. அதெல்லாம் முடியாது. வயன் தண்ணி. வரேம்மா. இவங்க ஒருத்தங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் நேராக அப்படியே அம்மா கிட்டே போவீங்க. ஸோ இப்படியே ஈவினிங் ஒரு 8 o'clock அந்த மாதிரி ஆகுமா. ஸோ நீங்கள் வீட்டில் சுகாவை காணும், காலையில் போனவர் இன்னும் ஆளை காணும் அப்படி சொல்லிவிட்டு நீங்களே இந்த நேற்று கல் குடித்தாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு போவீங்க.
எங்கே போனாலும் அங்கே ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பர்டிகுலராக ஒரு 4-5 பேர் மட்டும் அவங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் கிட்ட போயிட்டு சுகா மாமா இங்கே வந்தாரா? அங்கே அப்படியே எங்களை நிமிந்து பார்த்துட்டு, இல்லையே வரல. ஆமாம், நீ யார்? ஊருக்கு புதுசாக இருக்க? நான் சுகா மாமாவோட அக்கா பொண்ணு. ஓ, அக்கா பொண்ணா? சரி வா, உங்களை கூப்பிட்டு போயிட்டு வீட்டில் விட்டுறவா? இங்கேருந்து தனியாக போவியா? நான் போய்ப்பேன். இல்லை பரவாயில்ல, நான் விட்றோம். மோசமான ஊருமா இது, அதனால தான் சொல்கிறேன். அப்படி சொல்லிவிட்டு ஒரு பையன் மட்டும் உங்கள் ஷோல்டரில் அப்படி கை வைக்க வருவான். யார் நீங்கள்? கையாடுங்க. நான் கேட்க வந்தேன், கேட்டுட்டேன், அவ்வளோதான், போகணும். ஏய் போடுறாவில், நீங்கள் ஓடுறதுக்குள்ளே அந்த ஒரு பையன் மட்டும் கிட்ட வந்து உங்களை பிடிச்சி கையை பின்னாடி கட்டி வைக்கிறான். எங்கடி போகிற? வா, இன்னைக்கு எங்கள் 4 பேருக்கு ஜல்சா பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பார்ப்பலாம். அப்படி சொல்லிவிட்டு உங்களை யாரும் தெரியாத இடத்துக்கு எங்கேயும் கூப்பிட்டு போகிறானுங்க போல். நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கீங்க. வேணுங்க ப்ளீஸ், நீங்கள் யார் எனக்கு தெரியல, ப்ளீஸ் நான் போகணும், ப்ளீஸ் என்ன விடுங்க, விடுங்கன்னு சொல்கிறேன்ல, விடுங்க நீங்கள் அண்ணா, ப்ளீஸ் அண்ணா விட்டுருங்கண்ணா. அப்படி சொல்லிவிட்டு ரொம்ப கத்துறீங்க. பட் அவங்க அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே சுகா வீட்டுக்கு வருவான். ஸோ ஆக்சுவலி அவன் ஒரு வேலையாக வெளியூருக்கு போயிருப்பான். ஐ மீன் இந்த உங்கள் ஊர்லேருந்து 2 ஊர் தள்ளி பக்கத்து ஊருக்கு போயிருப்பான். ஸோ வந்துட்டு, மா பசிக்குது, அக்கா பசிக்குதுக்கா. டே எங்கடா வயனை, நீ மட்டும் தனியாக வர? நான் மட்டும் என்னக்கா சொல்கிற? டே உன்னை தேடி தான் அவன் வந்தா, அவன் எங்கே போனான்னு தெரியல, நீ வர அவளை காணுமேன்னு கேட்குறேன். அக்கா எங்கேக்கா போனா அவள்? இல்லை மாமா வெளியில் இருக்காரா பார்த்துட்டு வரேன்னு தான் போனான். சரி நான் போய் அவளை கூட்டிகிட்டு வரேன், என்ன இரு. அப்படி சொல்லிட்டு பைக் சாவி எடுத்துட்டான். அவனு வரான். ஸோ எங்கேயும் தேடி பார்க்குறான், நீங்கள் காணும். ஸோ லாஸ்ட்டாக அந்த கல் குடிக்கிற இடத்துக்கும் போய் பார்க்குறான், இல்லை. ஸோ அப்படியே அவன் பைக்கில் ஏறி நிற்கும் போது உங்கள் ரிங்கு ஒன்று இருக்கும். ஸோ தங்க மோதிரம், அதை நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அவன் வந்து விழுந்துடுச்சு போல். அதை பார்த்துட்டு இறங்கி வந்து, இது வாழ்ந்தாச்சே, எங்கே போயிருப்பா அப்படி சொல்லிட்டு இங்கே உங்கி திரும்பி பார்த்தா, ஸோ அப்போ ஒரு பாட்டி மட்டும் நடந்து வருவாங்க. பாவி பசங்க ஏன் தான் இப்படி பண்ணி தொலைறானுங்கன்னே தெரியல. நாச்சு பாட்டி எது கத்தின்னு வந்துட்டுருங்க? யாருன்னே தெரியலப்பா, அதோ அங்கே இருக்குங்க ஒரு 4 பசங்க குடிச்சிட்டு தெரியுதுங்க போல், ஏதோ பொண்ணு கை இழுத்து வம்பு பண்ணிகிட்ருக்குதுங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம சுகா அப்படியே டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு தான் வரான். பார்த்தா உங்களை அப்போ தான் வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க போல். ஸோ அந்த பாட்டிக்கு நைட்டில் இருக்கிறது கண்ணு தெரியாததுனால சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம சிவாவுக்கு செம கோவம் வருது. ஸோ அப்படி பிடிச்சி எல்லோரையும் செம்மையாக வச்சு வாங்குறான். ஏய் போடுறோம் போக்கே, ராணி யார் நீ அப்படி சொல்லிட்டு வச்சு செம்மையாக அடிக்கிறான். செம்மட்டி யாராலையும் வலி தாங்க முடியல. அண்ணா ப்ளீஸ் அண்ணா யார் ராணி? யார் நீ? ஏன் அக்கா பொண்ணு? என்ன ரொம்ப அறியுதாடா உனக்கு? இவ தான் அடித்தாளா அவனுக்கு? உனக்கு அது மாதிரி இருக்குன்னா அவங்ககிட்ட அதை போய் ஏற வேண்டியதானே? ஏன் அந்த மாதிரி பொண்ணுங்க நம்ம ஊரில் கிடையவே கிடையாதாடா? சின்ன பொண்ணு கேட்குது உனக்கு? சின்ன பொண்ணு கேட்குதா? போகிற நோக்கு டேஷே அப்படி சொல்லிட்டு போட்டு செம்மையாக அடிக்கிறான். நீங்கள் பயந்துட்டு ஒரு ஓரமாக இருக்கீங்க. ஸோ அப்படி அடிச்சுட்டு அவங்க கைப்பிடிச்சி இழுத்து வா போகலான்னு சொல்கிறான். அம்மா கை விட்டு வலிக்குது. என்னாச்சு? கை காட்டுறேன்ல. என்னடி இப்படி இரு? அவன் கீறிட்டான். ஒட்டுங்க ஒத்தா யாருன்னு கேட்குறேன்னா, அண்ணா நான் அங்கே இல்லைண்ணா, வேணும்னு கீழேண்ணா, தூக்கும் போது கீழிச்சுண்ணா, மன்னிச்சிடண்ணா. ஓடுங்கண்ணா. இனிமேல் யாரை நான் பார்த்தேன் உச்சா போகிறதுக்கு குஞ்சு பண்ணி இருக்காது, கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிருவேன். போங்க. சாரிண்ணா, இனிமேல் அதில் உச்சா போகிறதுக்கு கூட போய்விடுவேண்ணா, விட்டுருங்கண்ணா. போ
அப்படி சொல்லிட்டு சொன்னோடனே அவனுங்களும் போயிடுறானுங்க. ஸோ அவங்க கையை பிடிச்சி வேகமாக பைக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். ஸோ வண்டியில் ஏறி உங்களை உட்கார வச்சுட்டு, வீட்டில் யார்கிட்ட சொல்லாத, கேட்டால் நாய் துரத்துச்சு அந்த மாதிரி எதை நான் சொல்லிக்கலாம், பதட்டமாக இருக்கா அடி முதல்ல. சாரி மாமா, அவனை தேடி தான் ஏன் என்னை வீட்டுக்கு வழி தெரியாதா, இல்லை எனக்கு வர தெரியாதா? யார் நீ? காலையில் பார்த்தது மதியானம் பார்க்கணும் போல் இருந்துச்சு. ஒன்று கேட்டேன், வெளியில் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. இங்கே தான் வந்திருப்பேன் வந்தேன் மாமா, அவ்வளோதான். நான் வேணும்னா வரல மாமா. பாருவாயன், இது உங்கள் ஊர் மாதிரி சாதாரண ஊர் கிடையாது. அங்கே இந்த விஷயம்லாம் ரொம்ப நார்மல். பட் இங்கே எல்லாம் நம்ம இஷ்டம் இல்லாத நடக்கிற இடம், புரியுதா? அப்படிலாம் இருக்காத, வெளியெல்லாம் இனிமேல் தனியாக வராத. எதுனா ஆயிடுச்சுன்னா நான் என்னாடி பண்ணியிருப்பேன் அப்படி சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி சோகமாக பார்த்து பேசிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு போகிறான். சாரி மாமா, இனிமேல் வரமாட்டேன் சத்தியமா. ஸோ அப்படியே பைக்கை வெளியே நிப்பாட்டிட்டு உங்கள் கையை பிடிச்சி, சரி இனிமேல் நான் இருக்கேன், எங்கேயுமே வெளியே போவாதடி, புரியுதா? போக மாட்டேன் மாமா, போகல. ஸோ கையை பிடிச்சி உள்ளே எழுத்துட்டு போகிறான். ஸோ வீட்டுக்குள்ளே போயிட்டு, என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைக்கா, அங்கே போயிட்டு நாய்கிட்ட மாட்டிக்கிட்டா, அங்கேயே உட்காந்துருக்கு போல், தவிர கையிலலாம் கீறி வச்சுருக்கு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசி போட்டு கூப்பிட்டு வரேன். ஓ ஏண்டி, நான் தான் அப்போவே சொன்னேன்ல போகாத, என்ன நாய் கிட்ட போய் கீரி வாங்கிட்டு வந்துருக்கேன். இல்லைம்மா, தெரியாமல் போயிட்டேன், மாட்டிக்கிட்டேன், நல்ல வேலை மாமா வந்துச்சு, இல்லைன்னா என்னை உசுரோடவே பார்த்துருக்க முடியாது. சரி வா போய் படுப்போ அப்படி சொல்லிட்டு ரூம் காமிச்சிட்டு, ஸோ நீங்கள் ரூமில் போய் படுத்துட்டு தூக்கமே வரல. ஸோ ஒரே அவனோட நினப்பாவே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே, புருஷனா நீ, புருஷா என்னன்னு தெரியல, ஊருக்கு வர வரைக்கும் எனக்கு அந்த மைண்ட் செட்டே இல்லை. உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு என்னமோ பண்ணுது மாமா. ஐ லவ் யூ மாமா. இனிமேல் கல்யாணம் ஒன்று பண்ணால் அவன் கூட தான். எனக்கு நான் எப்படி துடிக்கிறேன் போர்க்கி மாமா, ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை பற்றியே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே மறுநாள் காலைல நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த அறுவடை பண்ணுற இடத்துக்கு போயிருப்பீங்க, சும்மா இந்த பில்லை நடவாங்கல்ல அங்கே. ஸோ நம்ம சுகா அப்படியே லுங்கியெல்லாம் ஏற்றி கட்டிட்டு, அப்படியே தலையில் ஒரு தலைப்பா கட்டிட்டு, அப்படியே வந்து நட்டு வச்சிட்ருக்கான் எல்லாத்தையுமே. ஸோ இவங்களை பார்த்தோன்னே, நான் புள்ள இங்கே வந்துருக்க, அம்மா உனக்கு பழைய சோறு கொடுத்து அமிச்சிச்சு, அதை எடுத்துகிட்டு வந்தேன். தொட்டுக்கா மீன் குழம்பா இல்லை கருவாடு குழம்பா? உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு கருவாடு குழம்பு ரொம்ப பிடிக்கும், அதுதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இரு வரேன், இது இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன புள்ள, அப்புறம் படிச்செல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் மாமா, கல்யாணம் மட்டும்தான் பாக்கி. மாப்பிள்ளைக்கு வெயிட்டிங்க, மாப்பிள்ளை தான் கண்டுக்க மாட்டாரே, அதுவும் இல்லாமல் அந்த மலரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு வேறுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே மண்டையெல்லாம் ஒரு மாதிரி வெடிக்குதா. அதனால தான் சரி இன்றைக்கி சாப்பாடு கொடுத்துட்டு சார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு போகலான்னு வந்தேன். சரி மாப்பிள்ளை என்ன சொல்லுவார்னு எதிர்பார்க்குற? என்னடி பொண்டாட்டி, எனக்கு ஒன்று பிடிக்காம இருக்குமா? நான் ஒன்று தாண்டி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அவர் தான் அந்த மலரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாராமே. என்ன தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஒரு நம்பிக்கை, இப்படி இருந்தாலும் என்கிட்ட வந்து சேர்ந்துருவேன்ட்டு. இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனை பார்த்து சிரிச்சுட்டே நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கீங்க. பருவம்
தொடங்கி ஆசை வச்ச இல்லாத சாமிக்கும் பூச வச்ச மலையில் நினைச்ச காட்ட போல மனச நீயும் நினைச்சு போட்ட ஈரக்கோலைய கொஞ்சம் இரவல் தாயா பொண்ண மனச கொஞ்சம் புனையவாயா ஏற ஏறங்க பார்க்கும் ரோசக்காரா டீ தூள் வாசம் கொண்ட மோசக்காரா இடனெல்லாங்குருவி ஒன்று மனசு சிறு கண்ணாங்குழியில் பதிக்கிருச்ச சின்ன சின்ன கோரத்தி பொண்ணு கண்ணு மொழியில் தாய் சங்காய ஆஞ்சிருச்ச போரானே காத்தோட தோத்தல போல போரானே போகாமத்தான் போரானே ஓய் ஓய் பொண்ணதாண்டி மாமா பசிதுடி சோறு போடு சாப்பிடலாம் இந்தாங்க சரி என்ன பதில் வச்சுருக்க என்ன கல்யாணம் கட்டிக்கிறியா என்ன கம்முன்னு இருக்க ஏய் சாப்பிட ஒரே சரி சாப்பிட்டு சொல்லு சரி நானும் உங்ககிட்ட ரொம்ப நாள் சொல்லுதுன்னு நினச்சேன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்டி லவ்வா என்ன மாமா சொல்கிற நேற்று அப்படி சொன்னால் உனக்கு எதுனா ஆயிருந்தா நான் என்னடி ஆயிருப்பேன்னு அது என் அக்கா பொண்ணுன்ற அக்கறையில் சொன்னேன் அப்போ நீ என்ன நினச்சமாவே காதலிக்கலையா எல்லாடி நான் எது ஒன்றை காதலிக்க போகிறேன் பக்கத்து ஊரில் லட்சணமாக ஒரு பொண்ணு இருக்கா அவளை தான் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும் 2-3 தடவை வெளியிலாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம் எனக்கு அவள் தாண்டி வேணும் நீ சின்ன பிள்ளடி 24 வயசாகுது ஆனால் எனக்கு 35 வயசாகுது அவளுக்கு 32 வயசாகுது எங்கள் 2 பேருக்கு தான் கரெக்டாக இருக்கும் நீ ரொம்ப சின்ன பொண்ணுன்றதுனால அதுவும் இல்லாமல் நான் உனக்கு குழந்தையாவே பார்த்துட்டேன்னா அதனால இதெல்லாம் செட் ஆகாது மாமா நீ இன்னும் குழந்தைய பார்க்குறதுக்கு என்னென்ன சின்ன வயசுலேருந்து வளர்த்தியா என்ன அம்மாவே லவ் மேரேஜ் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிச்சு அங்கே இருந்தது நீ இங்கே தானே இருந்த அப்புறம் எப்படி என் மேலே உனக்கு லவ் வராமல் போச்சு ஏய் வாயாடாத அடி சோறு போடு இந்தா சாப்பிடு அப்போ அவ்வளோதான் இல்லை அவ்வளோதான் இனிமேல்லாம் இனிமேல் பாரு நீயே கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் பண்ணிக்க மாட்டேன் யாரையும் உன்னை கூப்பிட்றா எனக்கு பட்டு ரோஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு பட்டு ரோஸா எவ மாமா அதான் இப்போ சொன்னானே 32 வயசு அவள் பேர் பட்டு ரோஸுடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை பட்டு ரோஸா என்ன மாமா பேர் இது எனக்கு ஒய்யன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பட்டு ரோஸுடி பட்டு ரோஸு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே நான் நிற்கும் போது பட்டு ரோஸு அப்படின்னு கூப்பிட்டா அப்படி திரும்பி பாப்பா பாரு அப்படி இருக்கும் இப்பெல்லாம் ரசிக்காத மாமா நிஜமா தாண்டி நாம அழுதுருவேன் வேண்டாம் இங்கே பாரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் அப்புறம் பண்ணிக்க மாட்டேன் போடி எனக்கு என் பட்டு ரோஸ் தான் ஐயோ அவ படத்தை காட்டுறது கூட என்கிட்ட ஃபோன் ரெடி இல்லைன்னா காட்டுவேனே ஒன்றும் வேணாம் போடா பட்டு ரோஸ் போய் இந்த பட்டு ரோஸையும் கட்டிட்டு அழு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சும்மா அப்படியே ஓடி வந்துடுறீங்க பாவம் சாவடி நல்லா கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இப்படி தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போவீங்களா வீட்டுக்கு போனால் உங்கள் பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் போல் ஸோ அப்படியே அவங்கள சோஃபாவில் படுக்க வச்சு அப்படியே மூச்சு வாங்கிட்டுருக்காங்க ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க பாட்டி என்னாச்சு உனக்கு பாட்டி என்ன ஒழுங்கா மூச்சு விட மூச்சு விட முன்னாடி அம்மா என்ன பாட்டி சொல்கிற வீட்டில் அம்மா இருடி வரேன்டி
என்னம்மாச்சு பாட்டிக்கு? என்னன்னு தெரியல, திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு உக்காந்துருச்சு. பயந்துட்டேன்டி பாட்டி. ஹாஸ்பிட்டல் போகலாம் பாட்டி. இங்கேருந்து தூரம்டி கண்ணு. பாட்டியால் நடக்க முடியாது. மாமா கூப்பிட்டு வரேன், நம்ம வண்டியில் போகலாமா? இல்லை இல்லை, நல்லா ஆயிட்டேன், இப்போ நல்லா இருக்கேன். என்ன பாட்டி நீ ஒழுங்காக இருக்க மாட்டியா? ஒழுங்காக தாண்டி கண்ணு இருந்தேன். என்னன்னு தெரியல, குளிக்கணும்னு தோணுச்சு. அந்த அவ்வளோ பெரிய சத்தத்தில் தூக்கினேன்னா ஒரு மாதிரி நெஞ்சு வலி வந்துடுச்சு, உட்காந்துட்டேன். பாட்டி எதுனா உதவி வேணுன்னா என்ன கூப்பிடு, இல்லைன்னா அம்மா தோ அக்னி இருக்கா, தோ பப்புல குட்டி கூட இருக்கா, தோ இந்த மாடி கூட தான் இருக்குது. ஏய் ஒத்தாயம் பேச்சுக்கு வராத, தாயம் கெட்ட வார்த்தைலாம் பேசாத. நீ எங்கே இருந்த? பாட்டியை பார்த்துக்க வேண்டியதானே. ஏய் நான் ரூமில் இருந்தேன்டி. ஏன் தான் அப்படி இருக்கீங்க பாட்டி? ஒன்றும் இல்லை கண்ணு, நல்லா ஆயிட்டேன். இந்த மாத்திரை போட்டால் பாட்டி சரியாயிடும். நல்லா தானே இருக்கு பாட்டி? நல்லா தான் இருக்கேன். எனக்கு அப்பப்போ இப்படி ஆவறதெல்லாம் சகஜம்தான். என்ன இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் இருந்துட்டீங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்துச்சு, கூட சுகாலாம் இல்லை, நான் மட்டும் தனியாக இருந்தேன். அப்படியே என் கண்ணில் எல்லாரும் வந்து போனீங்கடி. போய் சேர்ந்துடணும்னு நினச்சேன். ஆனால் கடவுளாக பார்த்து எதிர் வீட்டு புள்ள அனுப்பி வச்சு ஏதோ பொழைச்சேன். அன்றைக்கி நான் சுகாவா அண்ணையா. ஆனால் அன்றைக்கி எனக்கு எதுனா ஆயிடுச்சு, உங்களை என் பிள்ளை சுகாவெல்லாம் விட்டுட்டு தனியாக போயிருப்பேன்டி. பாட்டி இதுக்கு முன்னாடியே வந்துச்சா? ஏன் அப்போது மாமா உன்னை தனியாக விட்டு விட்டு போகுது? இன்றைக்கி நீங்கள் இருக்கிறன்ற தைரியத்தில் விட்டுட்டு போயிருக்கு. வீடுமா பார்த்துக்கலாம். எனக்கு பயமாக இருக்குது பாட்டி. பேசாமல் நான் உன் கூடவே இருந்துடுறேன். என் கூட இருக்கிறத விட சுகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட இரு, பாட்டி சந்தோஷமாக இருப்பேன். சரி பாட்டி, அப்படி சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறீங்க. இந்த சரின்னு ஒரு வார்த்தை கேட்டவுடனே ஓகே பண்ணிடலான்ற மாதிரி அவங்க வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க வேலையெல்லாம். என்ன வீடெல்லாம் இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ உள்ள போனோடனே நம்ம தயம் தான் இருக்கான். தயம் சொல்லுங்க சித்தப்பா. என்னதெல்லாம்? அது ஒன்றும் இல்லை, அது மதியானம் பாட்டிக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு. என்ன சொல்கிற? ஆமாம் சித்தப்பா, நெஞ்சு வலி வந்துடுச்சு. அதனால தான் அவங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்க. அவனுக்கு சந்தோஷம் தாளலை இவ்வளோ சீக்கிரமான்ட்டு. ஸோ அப்படியே இன்னுமே தெரியாத மாதிரி தயாங்கிட்ட சரி நீ போ. சரிங்க சித்தப்பா, எதனா வேணும்னா என்னை கூப்பிடுங்க, நான் வரேன். சரிடா போ. அப்படி சொல்லிட்டு போனோடனே உங்கள் ரூமுக்கு வாசல் வந்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே உள்ளே கும்முன்னு உட்காந்துருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் நலங்கு வச்சுருப்பாங்க போல் உங்களுக்கு. அந்த சடங்குலாம் முன்னாடி பண்ணுவாங்கள்ல, அந்த சடங்கு. அடடா என்ன மாறுகா என் பொண்டாட்டி. ஆனால் கழுத்துக்கு அதெல்லாம் எதுவுமே போடாமல் இவ்வளோ அழகாக இருக்காளே. என்ன சடங்கு? மஞ்சள் சடங்குன்னா இன்னைக்கு மஞ்சள் சடங்குனா நான் நினைக்கிறேன் இன்னைக்கு கல்யாணமா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படியே அக்னியை கூப்பிட்றான். அக்னி சொல்லு மாமா. என்னடி இது, நான் நாளைக்கு கல்யாணமா? ஆமாம்மா, எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு தெரியுமா? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மாமா. நல்லது மாமா, உனக்கு சத்தியமாக சந்தோஷமா இல்லை? எதுக்கு இப்படி நடிக்கிற? ஏய் குமரேஸ்வரி அவருக்கா? சரிதான். ஓய் நாடி, என்ன கல்யாணமா? ஆமாம். யாரு கூட? எதிர் வீட்டு மலர் கூட. ஏய் நீ அவளாடி, சொல்லவே இல்லை. பாரு மாமாவும் நடிச்சிருவேன். சரி 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 கோவப்படாத பிள்ளை, ஏன் கூட தானே. உனக்கு அந்த பட்ரோஸை பிடிச்சிருக்குல்ல, போய் இந்த பட்ரோஸை கல்யாணம் பண்ணிக்கோ. சரி பண்ணிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவளை வேணால் வச்சுக்கிறேன்.
இருக்கும் உன்னை. ஏய் உட்காரு உட்காரு, கல்யாணம் பண்ணலாம் எந்திரிக்கவே கூடாது, உட்காரு. போடா எருமை மாடு. எருமை மாடு தான் நாளைக்கு இந்த 80 கிலோ எருமை மாடு தான் உன் மேலே தாங்க போகிற. இப்படி இப்படி எப்படி பேசுகிற? அப்படி தாண்டி பேசுவேன். வரேன். ஏய் நிச்சயமாக சொல்ல, நீ ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அந்த பட்ரோஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ தயவு செய்து போயிடு. தயவு செய்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை வச்சுக்கிறேன்னு மட்டும் சொல்லாத, எனக்கு கோவம் வரும். ஏய் போடி போடி போடி, போய் வேலையாக பாரு அப்படி சொல்லிட்டு அவனு போகிறான். ஸோ இப்போது அப்படியே கீழே காட்டினா. ஸோ செம்மையாக வேலை செஞ்சிட்ருக்காங்க எல்லோரும். ஸோ இப்போது நம்ம சுகாவை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க நலங்கு வைக்கிறதுக்கு. அப்படி சொல்லிட்டு என் கண்ணு அழகாக இருக்குது ரெடி தாங்கோ. பாட்டி காசு போட்டு போ, சோறு மட்டும் தின்ட்டு போவாதண்ணே. உன் பேரை கல்யாணத்துக்கு நீ சொல்லியிருக்க என் பொண்டாட்டிக்கு 8 கிலோவில் கொலுசு போடுறேன்னு. 8 கிலோவா? நான் எப்படா கண்ணு சொன்னேன்? நீ சொல்லியிருப்ப. நான் சொன்னேண்ணா? சரி 8 கிலோவில் கொலுசு இல்லைன்னா நான் வேணா தாலி கயிறு வாங்க போடுறேன். தாலி கயிறு கண்டிப்பாக. எது இந்த நீ தூக்கு மாட்டிக்க ஒன்று வச்சிருப்பியா அப்போ புருஷன் சொன்னோடனே போய் மாட்டிக்கிறதுக்கு அந்த கவர்லையா? அது எப்படி பேசுது பாரு இந்த பையன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஃபன்னாக போயிட்டுருக்கு நலங்கு. நான் சொல்கிறேன், இங்கே பாரு, நான் சத்தியமாக கவுரு போடுறேன். சரி சரி நீ ஓட்டுனது போதும், போய் யோகா இருப்போ அப்படி சொல்லிட்டு அப்படியே செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு. அப்போ ஒரு பாட்டு இருந்துட்டு, அப்பா பொண்ணு என்ன படிச்சுக்கிற? பொண்ணா பிஇ படிச்சிருக்கா. இவனுக்கு பாரடி திமுற. பொண்ணு என்ன படிச்சுன்னு கேட்குறேன், பிஇ மூத்துறங்கிறான். பாட்டி பாட்டி அது பிஇன்னா ஒரு படிப்பு, அதுக்குன்னு பிஇனா படிப்பாங்க? அதெல்லாம் ஒரு படிப்பா? கரமோ அப்படி சொல்லிட்டு அங்கே ஃபன் பண்ணிட்டு திரியிறாங்க. ஸோ நம்ம தயாங்கு அப்புறம் அக்னி பப்ளுலாம் அழகாக சிரிச்சிட்டு பார்த்துட்ருக்காங்க. நான் தான் ஃபஸ்ட்டு மாமாவுக்கு நலங்கு வைப்பேன் அப்படி சொல்லிட்டு பப்ளு வந்து நிற்கிறான். அப்படியா? நீ எப்படி நலங்கு? ஓகே நான் தான் வைப்பேன் மாமா, வெயிடா அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கான். ஸோ ரொம்ப க்யூட்டாக அவன் பண்ணுறதுலாம் எப்படின்னா, உங்கள் வீட்லேயும் அவன் தான் குட்டி பையன். ஸோ அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருப்பீங்களா? ஸோ இப்போ அப்படியே நம்ம அக்னி வருவா. ஸோ நலங்கு வச்சுட்டு அப்படியே சுற்றி போட்டு அழகா இருக்கேன் மாமா நீ. அப்படியா? நீயும் அழகா இருக்கடி தங்கும் அப்படி சொல்லிட்டு அவனும் சொடை குடிக்கிறான். அப்படியே 2 பேரும் அவ்வளோ க்யூட் மூமெண்ட்டு. ஸோ நம்ம தயங்க இதை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். ஸோ நம்ம அக்னி டக்குன்ட்டு மயக்கம் வர மாதிரி ஆகிட்டு கீழே விழுந்துடுறா. ஸோ இப்போது அப்படியே நம்ம தயங்க அப்படியே படப்படன்னு ஆகிட்டு, என்னாச்சு ஒன்றும் இல்லை தம்பியே, இரு பாட்டி என்னென்னு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம அக்னி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அடடா டேய் கங்க்ராச்சுலேஷன்டா, அப்பாவாயிட்டேன். சித்தப்பா நீங்கள் தாத்தாவாயிட்டீங்க. அடங்கம்மால ஆமாண்டா அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே நம்ம அக்னியை கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டு மேலே படுக்க வைக்கிறாங்க. ஸோ நம்ம தயாங் தான் கூட கை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்படியே வேக் ஆகுறா. என்னாச்சு பொண்டாட்டி, என்னாச்சு? பாப்பா மாசமாக இருக்க பொண்ணுக்கிட்டலாம் அப்படி கிட்ட போகக்கூடாது. இனிமேல் 10 மாதத்துக்கு பாயம் தலைக்காணியோட நீ வெளியே தான் படுக்கணும் என்ன அப்படின்னு உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. இல்லை அது ஒரு சந்தோஷத்தில் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அக்னிக்கு இது செம ஹாப்பி. ஸோ ஆனால் அப்படியே நம்ம தயங்க பார்த்து மறைச்சிட்டே இருப்பா. பிகாஸ் நேற்று நைட்டும் சம்பவம் இருந்திருக்கும். ஸோ அப்படி நேற்று நைட்டு யோசிச்சு பார்க்குறா. தயம் தயம் எனக்கு என்னவோ நான் கொஞ்ச நாளாக இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏண்டி நீ இல்லாமல் இருப்ப, என்னால் இருக்க முடியுமாடி அப்படி சொல்லிட்டு நேற்று நைட்டு வச்சு செஞ்சிருப்பான். ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு, குழந்தை வயிற்றில் இருக்கும்போது நீ இப்படியெல்லாம் பண்ணுற, இனிமேல் 10 மாதத்துக்கு கிட்ட வந்தால் நறுக்கி விட்டுருவேன்
ஐயோ நான் வர மாட்டேன் பொண்டாட்டி, லவ் யூ அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப அழகாக போகுது. ஸோ இப்படியும் அவங்க மேரேஜ் அன்றைக்கும் காலையில் கரெக்டாக நம்ம சுகா கையில் தாலி கொடுக்குறாங்க. தாலியை கட்டிட்டு அவங்களே பார்த்துட்ருக்கான். என்ன மாமா இன்னும் விளையாடி பொண்டாட்டி இல்லைக்காரு. சரி சரி எல்லோரும் பார்க்குறாங்க. ஸோ கோயிலில் தான் கல்யாணம் நடந்திருக்கும். ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்தா இப்போ நைட்டு. ஸோ செம்மையாக அப்படியே வந்து ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணி வேறு லெவலில் இருக்குது. ஸோ அக்னி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்கா. ஏய் ஒரு இடத்துல நில்லடி, மாசமாக இருக்க, இப்படியும் அப்பயும் போயிட்டே இருக்க. இருக்கட்டும் தயம், நல்லா தான் இருக்கேன். ஏய் உத்தம் சாவடிச்சிடுவேன், உட்காரி ஒரு இடத்துல. என் பிள்ளைக்கு வலி உண்டு, அப்புறம் வலிக்கும் வலிக்கும். ஏன் எனக்கு வலிக்காதா? உனக்கு வலிச்சாதான் என் பிள்ளைக்கு வலிக்கும், அதனால் மூடிட்டு உட்காரண்ணா. சரி போகல எங்கேயும். ஸோ எப்படியே இப்போ ரூமுக்கு போயிட்டு கம்முன்னு உட்காந்துடுறாளா. ஸோ உங்களை ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. என்னம்மா இது? அம்மா எனக்கு பிடிக்கலம்மா. இனிமேல் பாரு, இதை பிடிக்கல அதை பிடிக்கலன்னா சொல்லக்கூடாதுடி, இப்படி தான் இருக்கணும் இனிமேல். இது இப்படியேவா? ஆமாம், ஒரு மாதமாக இருந்தாலும் சரி, ஒரு வருஷம் ஆனாலும் சரி, இந்த மாதிரி தான் இருப்பேன் நீ. அம்மா அப்புறம் இந்த குட்டி கவனு பாவாடை குட்டை பாவாடைலாம் போட்டு சுற்றி இருக்கிறத பார்த்து மண்டையில் குட்டுவேன். வேணாம், கம்முனேறி மூடிட்டு போ. சரி. அப்போது அங்கே இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பார்ட்டிஸ்லாம் அவங்கக்கிட்ட வந்து, என்னடி முதல் இரவு போகிற, எல்லாம் ரெடியாக இருக்கியா? இருக்கேன் இருக்கேன், எல்லாம் இருக்கேன். சரி சரி, தெரியுமா? தெரியுமா? கேள்வி தெரியும் கேள்வி. போ, வேணா நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குவா எப்படி உன் புருஷன் கூட பண்ணணும்னு சொல்லிட்டு. பாரடி அம்மா எப்படி வாயாடுறா இவ, பொடி அப்படி சொல்லிட்டு நீங்களும் ரூம்குள்ளே போகிறீங்க பால் சொம்போட. ஸோ உள்ளே போனோடனே அப்படியே ஒரு மாதிரி ஒரு வைப்பில் தான் இருக்குது உள்ள. ஸோ சுகா அப்படியே ஒரு கையில் ஃபுல்லாக பூ சுற்றிட்டு அப்படின்னு பூவை பொண்டாட்டி அப்படியே வருவேன், இன்று முதல் இரவு அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் உள்ளே போயிட்டு காது சாத்தி டாப்பால் போடுவீங்களா? நாடி அப்படி பாக்குற. இங்கே பாரு, கிட்ட வர வேலை வச்சுக்கிட்டா உன்னை அப்படி நறுக்கிடுவேன். போய் இந்த பட்ரோஸ் கூட நீ கொண்டாடிட்டு வா. நீ எனக்கு வேணாம், அவள் கூட நேற்றே கொண்டாட்டேன். நீ உன் கூட என்ன சொன்ன? என்னோட சொன்ன? என்னோட சொன்ன? அதான் சொன்னேனே, அவள் கூட நேற்றே முடிச்சிட்டேன், இன்னைக்கு உன் கூட. பாரு மாமா, கிட்ட வந்துன்னா ஒன்று சாப்பிடிச்சிடுவேன். ஏன்டி கிட்ட வரக்கூடாதா? வேணாம், அடிச்சிடுவேன். வருவேனே, வேணான்னு சொல்லிட்டேன். வருவேன்டி மாமா, கொண்டுடுவேன். ஆனால் எனக்கு தெரியும்ல, பட்ரோஸை விட நீ ஓகேவாக இருந்தால் மாமா உன் கூடவே இன்றைக்கெல்லாம் இருந்துருவேன். இன்றைக்கி இந்த ஜென்மம் ஃபுல்லாக உன் கூடவே இருந்துருவேண்டி. அப்படி நிஜமாவே பட்ரோஸ்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியா? ஏய் ஃபர்ஸ்ட் நைட் அதுவும் மாறிக்கிட்டு கிடவாடி. நான் வரமாட்டேன், நீ என்னை ஏமாத்துற. ஏய் வேணாண்டி, அடிச்சிடுவேன், கிட்ட வா. இன்னைக்கு நீ என்கிட்ட மாட்டுவேன், ஆனால் மாட்டாமல் மட்டும் போனேன் அவளை ஒரு வார்த்தைக்கு எந்திரிக்க முடியாம மாதிரி பண்ணிவிடுவேன். கிட்ட வந்துடு. வரமாட்டேன், பட்டிங் கிட்ட வாண்டுறேன் அப்படி சொல்லிட்டு பிடிச்ச ஒரே கிட்ட. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட போய் உட்காந்துட்டு, மாமா வேண்டாம், நீ பட்ரோஸுக்கு துரோகம் பண்ணுற, தப்பு. நான் என் பாட்டிக்காண்டி தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அடி அக்கா பொண்ணு, பாட்டிக்காண்டி பண்ணிக்கிட்டே அடி. ஆனால் எனக்கு கவலையே இல்லை, எனக்கு நீ வேணுமே. அப்போ கூட நீ ஒத்துக்கிறியா? இல்லாடி சும்மா தான் சொன்னேன்ட்டு. அப்படியே வேண்டாம் அவளை, அதான் உனக்கு தெரியுதுல சும்மானு. அப்புறம் நாடி கிட்ட வந்து செம்மையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி போக போக வேகமாக ஆகுது அந்த கிஸ்ஸை. ஸோ கிஸ் பண்ணிவிட்டு அவங்க நெக்கிட்ட வந்து வெட் கிஸ்ஸஸாக கொடுக்குறான். ஆமாம், இங்கே பாரு, வாயை மூடிட்டு கும்ம நேரடி
பேசுகிறத மட்டும் இல்லைன்னா நான் பண்ணுறதை மட்டும் ஃபீல் பண்ணிட்டு மாமா பேரை சொல்லி மட்டும் கற்று போதும் என்ன? இல்லை, நீ கற்றுனா மட்டும் போதும், பேச வேணாம். பேச பேச வேணாம். ம் மாமா டாடி, I love you, Dee. I love you so much. Mama, I love you, Dee. I love you too. சும்மா சொன்னேன். எனக்கு தெரியும் நீ சும்மா தான் சொல்கிறேன்னு. பற்றும் இல்லை, மலரும் இல்லை, எப்பவுமே இந்த வயன்தான். சரி, I love you. சரி, I love you too. நிஜமாவாடி? I love you too. சரி, கிஸ் பண்ணுவா மாமா இப்போ? பண்ணு. ஓகேவா உனக்கு? ஓகே தான். இல்லை இல்லை, ஓகே தான், பண்ணு. ஸோ அப்படியே கிட்ட வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நல்லா இருக்கு. ஓ, நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சரி, கிட்ட வா. அப்படி சொல்லிவிட்டு அவங்கள தூக்கி அவன் லேப் மேலே உட்கார வைக்கிறான், டபுள் சைட் கால் போட்ட மாதிரி. ஸோ அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஸ்லோவாக அவங்களோட பின்னெல்லாம் கழட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அவங்களோட ஜாக்கெட்டும் கழட்டிடுறான். ஸோ ஜாக்கெட் கழட்டிடுறான், பட் வந்து ஃபுல்லாக கழட்டல, இன்னும் அப்படி இருக்குது, வெறும் இந்த ஹூக் மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்கான். ஸோ அப்படியே அவங்க கழுத்துக்கிட்ட செஸ்ட்டுக்கிட்ட அப்படி சொல்லிட்டு நிறைய சக் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஆமாம் ஆமாம் மாமா. சுகா சுகாடி, சுகா 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 மாமா. டாடி, கூசுது. கூசதான் செய்யும், கூசத்துக்கு தானே பண்ணுறோம். டாடி ஒன்றும் இல்லை, பண்ணவா? சரி. இப்போ எதுக்கு இந்த சிரிப்பு? க்யூட்டாக ரேடி நீ. இருக்கும் பண்ணு. இல்லை நான் பண்ணுவா? பண்ணு, உனக்கு தெரியுமா? தெரியும். சரி பண்ணு. என்ன இது மொத்தா எப்படியா கொடுப்பாங்க? ஆமாம், இப்படி தான் கொடுப்பாங்க. நான் கொடுக்குவா? குடிக்கிறேன்டி. சரி. ஸோ அப்படி சொல்லிட்டா அப்படியே ஒரு மாதிரி தங்கெல்லாம் இன்சைட் பண்ணி ரொம்ப ஹார்ஷ் அண்ட் ஸ்பைஸாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே அவங்கள படுக்க வச்சுட்டு அவங்க மேலே ஓவராக்கி ரொம்ப அப்படியே அந்த கிஸ்ஸை அவங்க ஃபோர்ஹெட்டை, கண்ணை, லிப்ஸை, மூக்கு, கண்ணும், காது அப்படி சொல்லிட்டு ஜானை என்னென்னா கிஸ் பண்ணி சக் பண்ணுறான். ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சென்சேஷனாக ஆகுது உங்களுக்கு. ஆமாம். நாடி மாமா. நாடி ஒன்றும் இல்லை. சரி. அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்படியே
நீங்கள் 2 பேரும் நேக்கிட்டாக இருக்கீங்க. ஸோ இன்னமும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோர் பிளேலாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே லைட்டாக இன்செப்ட் பண்ணுறான். ஸோ ரொம்ப வலிக்குது அவங்களுக்கு. மாமா ரொம்ப வலிக்குது. இருடி மாமா வலிக்குது, ப்ளீஸ் எடுத்துடு. இருடி இரு அப்படி சொல்லிட்டு இங்கே அவன் மெதுவாக இன்செக்ட் பண்ணுறான். ஸோ இங்கே அப்படியே தயம் சைடு பார்த்தா போனாடே இனி ஜித்தபாக ஃபர்ஸ்ட் நைட் ரீ. ஸோ வாட் கொஞ்சம் நேரம் என்ன நினச்சிட்ருக்க? வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு வலிக்காமல் பண்ணுறேன்டி. எதுவுமே ஆகாது, ட்ரஸ்ட் மீ. எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நீ பண்ணி ஆகணும். என்ன விளாட்ற நீ? ப்ளீஸ்டி. ஸோ அப்போ கரெக்டாக அவங்க ரூமில் இருந்து கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி லைட்டாக மார்னிங் சத்தெல்லாம் கேட்குமா. ஐயோ அப்படியே ராணி ப்ளீஸ்டி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கடி. ப்ளீஸ்டி இங்கே பாரு தயங்கா, தப்புதெல்லாம் இல்லடி. குழந்தைக்கு ஒன்று ஆகுதுடி, வலிக்காமல் பண்ணிட்டு பார்த்துறேன்டி. ப்ளீஸ்டி எனக்கு பார்த்து எனக்கு பண்ணாதாண்டி தூக்கம் வரும். பொண்டாட்டியில் என் தங்கம்ல போ ப்ளீஸ்டி. யோசி பிரச்சனை கொஞ்சம் யோசி. இந்த பாரு எப்படி நிற்கிறான் பாரு அவன். ப்ளீஸ்டி இங்கே பாரு, நீயே தொட்டு பாருது. தொட்டதே இல்லைல்ல. சரி ஓகேவா? சரி பண்ணி தோல, என்ன பண்ணுறது? நிஜமா வாடி. இரு யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்துட்டு சொன்னா. சரி இருடி அப்படி சொல்லிட்டு இந்த சைடு ஒரு பக்கம் ஃபன் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்படியே பண்ண ஆரம்பித்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ இன்னமும் உங்களுக்கு ஒரு மாதிரி பெயினாகவே தான் இருக்குது. மாமா வலிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம்டி, சரியாக போய்டும். கொஞ்சம் நேரம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கும். கேட்கவா? என்னாடி என்ன கேட்கணும்? என்ன கேட்க போது என் தங்கம்? கேளு. நான் தானே ஃபஸ்ட்டு பட்ரோஸு மலருன்னு யாரும் இல்லைல்ல. ஏண்டி உன் கூட மேட்ரு பண்ணும்போது எதுக்குடி அவளுங்க எழுதுகிற? ப்ளீஸ் மாமா சொல்ல. நீ தாண்டி அம்மா ஃபஸ்ட்டு, போதுமா? என்னை ஆண்டி கோவப்படுத்துகிற அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிச்சான். ஸோ நீங்கள் செம்மையாக ஸ்க்ரீம் பண்ணுறீங்க. வலிக்குது. ப்ளீஸ் அம்மா வலிக்குது. எவ்வளோ தாண்டி சரியா போச்சு அப்படி சொல்லிட்டு ரொம்ப நேரம் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இப்போ ஒரு அளவுக்கு ஓகேவா உங்களுக்கு? இன்னமும் பல பொசிஷன்லாம் பண்ணுறான். உங்களுக்கு எப்படின்னே தெரியல. அவன் என்னென்னமோ சொல்கிறான். இப்படி இரு, இப்படி காலை இப்படி அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. சொல்லி கொடுத்து பண்ணுறான். போதும் மாமா, ஒரே ஒரு பொசிஷன் ப்ளீஸ். ஆனால் ப்ளீஸ் எனக்கு பொசிஷன்லாம் என்னன்னு தெரியாது. இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் இவ்வளோ டிஃப்ரென்ஸாக. இன்னும் நிறையா ரெடி, இதுவே கம்மி தான். என்ன ஒரு 10 பொசிஷன் பண்ணியிருப்போமா? 10 பொசிஷன்ஸா? இன்னும் எத்தனை இருக்குது? 69. ஆமாம் வேண்டாம். ஏண்டி நானே வயசான கட்டேடி, இந்த மாதிரி அழகாக கடிச்சிருக்கேன். வச்சு செய்யலைன்னா அப்புறம் இந்த மாதிரி சுகாக்கு அசிங்கம் ஆகிடாதாடி. இன்றைக்கே எல்லாமே பண்ணோம். மணி 3 ஆகுது, இன்னும் 2 hour தான், அதுக்கப்புறம் தூங்கிடலாம். அடப்பாவி அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஸோ இன்னமும் ரொம்ப அழகாக இன்னமும் பண்ணிகிட்டே தான் இருக்கான் அவங்கள. ஆனால் போதும், ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு அந்த இடமே வலிக்குது. ட்ரை ஆகிடுச்சுடி. இப்போ தான் ஒரு மாதிரி நல்லா ஃபீலிங்காக இருக்குது. ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, அப்புறமா ஒரு ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ திருப்பி ஒரு மாதிரி நல்லா இருக்கு. போதும் வலிக்குது மாமா, போதும் மாமா, போதுன்றல.
அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே படுப்பீங்க. ஸோ அப்படியே அவங்க தலையை கோதி விட்டுட்டு அப்படியே சீரிங்க பார்த்துட்டு படுத்துட்டே உங்களை கொஞ்சிட்டே இருப்பான். ஸோ நீங்கள் அம்மா போதும் அந்த கையை தான் எட நானும் பார்க்குறேன், அப்பத்துலேருந்து போட்டு பிசைஞ்சிட்டே இருக்கேன். அது என்ன மாவா? எனக்கு பிடிச்சிருக்குடி. போமாம்மா. ஏண்டி போதில் இருக்க போலையே, சுத்தமாக எனக்கு கண்ணே திறக்க முடியல, வலிக்குது. சரிடி, சாரி, பரவாயில்ல. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ. இங்கே பாரு, பட்ரோஸ் எல்லா பட்ரோஸும் இல்லை, மலரும் இல்லாடி, எப்பவுமே நீ தான் ஒயன் 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 மட்டும்தான். சரி. அப்போது கரெக்டாக சுகா ஃபோனுக்கு ஒரு கால் வரும். ஸோ அவன் கொஞ்சம் அப்படி பேசிகிட்டே கண் அசந்திருப்பான். ஸோ நீங்கள் பார்க்குறா பட்ரோஸுன்னு போட்டிருக்கு. நீங்கள் அப்படியே நம்ம சுகாவை பார்த்துட்டு எந்திரிச்ச கூட முடியாது, அப்படியே அடிக்கிறீங்க அவனை. எந்திரி என்னாடி என்ன வேணும்? என்ன வேணும்? என்னாச்சு அப்படி சொல்லிட்டு தூக்கத்தில் எழுந்திரிச்சு உட்காரான். யார் இது? பட்ரோஸு? இருடி அப்போ உண்மை தானே? பட்ரோஸ் உண்மைதான். இந்த மாதிரி சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணி ஏமாத்துற கேள்வியே போய் வச்சிருக்க வேண்டியதானே. இருடி அப்படி சொல்லிட்டு, ஹலோ தம்பி, பால். ஐயோ, பால் தம்பி. பயமுறி, எனக்கு தெரியும் நீ கம்மு ரெடி கொண்டாரோம். ஐயோமா பட்ரோஸு. கம்முன்னுட்டு சொல்லுக்கா. பால் ரெடியாக இருக்குது, பட்ரோஸ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுது, வந்து எடுத்துகிட்டு போப்பா. பட்ரோஸ் வெயிட் பண்ணுது, பால் எனக்கு புரியல. ஹலோ, யார் நீங்கள்? பட்ரோஸு பால். பட்ரோஸு எங்கள் வீட்டு பசு மாடுமா, பால் கறந்து ரொம்ப நேரம் இருக்குது, எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூப்பிட்டேன். ஓ, பட்ரோஸ் மாடா? மாடு? ஆமாம்மா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணா, ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு வச்சுறாரு. ஸோ அந்த பால் விற்கிற அண்ணனுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கல்யாணம் தெரியாதனால தான் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரை பார்த்துட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஆமாம் நாடி, பட்ரோஸ்னா மாடா? ஆமாண்டி, நீ இப்போ பட்ரோஸ் மாடுதல்ல பண்ணுறியா? இத்தனை வருஷமாக நம்ம வீட்டுக்கு பால் கொடுக்குற ஒரே மாடு அதுதான், அதனால தான் பட்ரோஸ்ன்னு சரி டக்குன்னு வாங்கினதுன்னு சொன்னேன். போமாம்மா. ஐயோ, யானைக்கு கிட்ட வா. சரி சிரிக்காதடி. சரி மாமா, சிரிக்கல, போதும். போதும், சரி ஓகே, போதும், முடிச்சுக்கலாம். ஓகேடா. அண்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். அண்டில் நாட் ஃப்ரம் யோர் நேம் மீ. பை சராங்கே. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே புட்டு. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாடா, பை, லவ் யூ.